எல்லோரும் வெயிட் லாஸ்னு இருக்காங்களே, சரி நம்மளும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி கேஸ் தான் நானும். ஆனால் என்னத்தனை முயற்சி பண்ணாலும் அப்பப்போ நம்முடைய வாய் கண்ட்ரோல் இல்லாமல் நினச்சதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம நினைக்கிற அந்த வெயிட் லாஸுங்கிறது நமக்கு கனவாகவே தான் இருக்குது. ஒரு நாளும் கை கூட மாட்டேங்குது. இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டுபிடிச்சோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு சில மாற்றங்களை பண்ணணும். அதாவது நீ இட்லி சாப்பிட போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சுட சுட இட்லி எடுத்து அப்படி கொப்பரையிலேருந்து ஆவி பறக்க எடுத்து வச்சு தட்டில் வச்சு ஒரு நல்ல ஒரு சட்னியோ அதுக்கு சாம்பாரோ இல்லை ஒரு கிச்சடியோ வச்சு சாப்பிடும்போது அந்த சூடான இட்லியில் அந்த சூடு ஒரு ருசி ஒரு சுவைன்னு சில பல இட்லிகள் தன்னாக்கில் நமக்குள்ளே போகும். ஏன்னா நான் அப்படி தான் சாப்பிடுவேன். நார்மலாக 3 இட்லி சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போதே அந்த சூட்லேயும் அந்த சுவையிலையும் அந்த சட்னி சாம்பார் டேஸ்ட்லேயும் நமக்கு ஒரு 5-6 இட்லி உள்ளே போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சூடாக இட்லி சாப்பிடவே கூடாது. ஆறி அளந்து போய் அந்த இட்லி எடுத்து காலையில் எடுத்த இட்லியை ஒரு கொப்பரையில் வச்சுட்டு ராத்திரி அந்த இட்லி எடுத்து ஒரு சட்னி காலையில் அரைச்ச ஒரு சட்னி வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக 3 இட்லிக்கு மேலே நமக்கு உள்ளே போகாது. அதே மாதிரி தோசை முறு நல்ல ஒரு எண்ணெய் ஊற்றி இல்லை சம்டைம்ஸ் ஒரு சில நேரங்களில் கொஞ்சமாக நெய்யும் ஊற்றி முறு சூப்பராக முருகலாக தோசை சுட்டு கொடுத்தோன்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? நார்மலாக 2 தோசை 3 தோசை சாப்பிட்ற இடத்துல பொடி தோசை ஒன்று, சட்னி வச்ச ஒரு தோசை ஒன்று, காலையில் மத்தியானம் வச்ச குழம்பு இருந்தால் அந்த குழம்பு வச்ச ஒரு தோசை ஒன்று, அப்புறம் முருகலாக பிச்சு தனியாக எதுவும் சைடிஷே வைக்காமல் ஒரு தோசை, இப்படி நம்ம 2 தோசை சாப்பிட்றத 4 தோசை சாப்பிட்றோம். ஸோ என்ன பண்ணணும்? தோசை சுடுறதா இருந்தால் சூடாக தோசை சாப்பிடவே கூடாது. தோசையை சுட்டு வச்சிடும். கொஞ்சம் லேசாக ஒரு கரண்டி எடுத்து மாவை எடுத்து அதை லேசாக அலைஞ்சிடக்கூடாது. சின்ன தோசையாக ஊற்றி வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ தான் நம்ம 2 தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டோம். இப்படி பல யோசனைகள் பண்ணப்பறம் என்ன தெரிஞ்சதுன்னா, எனக்கு நீங்கள் டேஸ்ட்டாக ஒரு ஃபுட்டு இருந்தால் நம்ம கண்ணா பின்னா நம்ம சாப்பிட்றோம். நம்ம எதையுமே அந்த நேரத்தில் நம்மளுடைய வெயிட் லாஸோ வேறு எதுவுமே நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ மொத்தத்தில் டேஸ்ட்லெஸ்ஸாக சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும், நம்ம வாயும் குறைப்போம் எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.